ஸோ இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யூஸ் கேஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்வொர்க்ல இப்போ அரௌண்ட் லைக் 5 switches இருக்கு. ஓகேங்களா? ஸோ யுவர் மேனேஜர் ஹாஸ் ஆஸ்க் யூ டு கான்ஃபிகர் VLAN 10, 20, 30, 40 on all the switches. சரிங்களா? இது வந்து இன்னைக்கு டாஸ்க். நீங்க என்ன பண்றீங்க? ஒவ்வொரு ஸ்விட்சுக்கா கன்சோல் பண்ணி ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனை பண்ணி முடிக்கிறீங்க. செகண்ட் டே அவர் என்ன சொல்றாருன்னா 50, 60, 70 ஆட் பண்ணுன்றார். ஓகேங்களா? இதையும் ஒவ்வொரு ஸ்விட்சா கன்சோல் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி முடிக்கிறீங்க. தேர்ட் டே என்ன பண்றாருன்னா இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு 100 மட்டும் ஆட் பண்ணுங்கிறாரு. மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஸ்விட்சா போய் நீங்க கன்சோல் பண்ணி பண்ணணும் இல்லையா? So this is a little bit irritating task. இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ஸ்விட்சுக்கும் போய் கன்சோல் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்குங்கிறது இட் இஸ் நாட் an easy task இல்லைங்களா? ஒரு ரியல் என்விரான்மெண்ட்ல இப்போ எனக்கு 5 switches இருக்குங்கும் போது ஓகே, அது கூட கொஞ்சம் ஒத்துக்கலாம். இதே எனக்கு 50 switch இருக்குன்னா 50 switchலையும் நான் போய் மாத்திட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால சிஸ்கோ என்ன பண்ணிருக்காங்கன்னா they have introduced a protocol for this. அதோட ப்ரோட்டோகால் நேம் வந்து பாத்தீங்கன்னா VDP, VLAN Trunking Protocol. இந்த ப்ரோட்டோகால் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்விட்சை சர்வரா வைக்க போறீங்க, மித்த எல்லா ஸ்விட்சையும் வந்து கிளைண்டா வைக்க போறீங்க. அப்ப நீங்க சர்வர்ல கிரியேட் பண்ற VLANs கிளைண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்கா ப்ரொபகேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரோட்டோகால் வந்து உங்களோட கம்யூனிகேஷனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண போறது இல்லை. இட் இஸ் நாட் அ கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ப்ரோட்டோகால். இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்வியூலான் ரூட்டிங்கிறது படிச்சோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அது வந்து 2 VLAN கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம். இது கம்யூனிகேஷன்லாம் எதுவுமே பண்ண போறது இல்லை. இது வந்து உங்களோட வேலையை ஈஸி பண்றதுக்காக நீங்க ஒரு ஸ்விட்ச்ல என்னென்ன VLAN டேட்டா பேஸ் கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்களோ அதை எல்லா ஸ்விட்சுக்கும் ப்ரொபகேட் பண்றது தான் இந்த ப்ரோட்டோகாலோட வேலையை. ஓகேங்களா? நம்ம நார்மலா வந்து ஸ்டாட்டிக் மோட்ல போயிட்டு நம்ம ஐபி கான்ஃபிகர் பண்ணோம். இது டைனமிக்ன்றனால நம்ம இண்டிவிஜுவலா போய் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஆமா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து சிம்பிளா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ரொம்ப டைனமிக் என்விரான்மெண்ட்ல ரெகுலரா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்கிற என்விரான்மெண்ட்ல இந்த ப்ரோட்டோகாலோட யூஸ் அதிகம். இப்போ நம்ம வந்து சார் நம்ம இப்போ நிறைய கான்ஃபிகர் பண்ணோம். பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஐபி கான்ஃபிகர் பண்ணோம், போயிட்டு இன்டர்வியூலான் ரூட்டிங் பண்ணோம், அந்த ரூட்டிங் கான்ஃபிகர் பண்ணோம், சப் இன்டர்ஃபேஸஸ் கிரியேட் பண்ணோம். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களோட சுவிட்ச்ல எந்த இடத்துல சார் ஸ்டோர் ஆகும்? உங்களோட சுவிட்ச்ல நீங்க பண்ற ஐபி கான்ஃபிகரேஷனு, இந்த சப் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றது, .1 கியூ போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு எங்க போய் ஸ்டோர் ஆகும்? இது எல்லாமே போய் ரேம்ல தானே சார் ஸ்டோர் ஆகும். பட் இந்த VLANs அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த VLANs எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா டைரக்டா போயிட்டு ஃபிளாஷ்ல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு நம்ம பழைய டோபாலஜி எடுத்தோம்னா ஷோ ஃபிளாஷ். இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல VLAN.dat அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? உங்களோட VLAN டேட்டா பேஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ண இப்ப பாருங்க 736 சைஸ் இருக்கு. நான் போயிட்டு VLAN 100 ஒன்று கிரியேட் பண்றேன். அந்த மாதிரி 5 VLAN கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ மறுபடியும் ஷோ VLAN கொடுங்க. சாரி, ஷோ ஃபிளாஷ். உங்களுக்கு பாருங்க 736ல இருந்து 1096 வந்துருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கிரியேட் பண்ற VLANs எல்லாமே ஓகேங்களா VLAN ஃபிளாஷ்ல போய் ஸ்டோர் ஆகுது. எந்த ஃபைல்ல ஸ்டோர் ஆகுது?
vlan.dat அப்படிங்கிற ஃபைல்ல வந்து ஸ்டோர் ஆகுது. இந்த VTP-யோட வேலை என்னன்னா, இங்க கிரியேட் ஆயிருக்கிற vlan.dat ஃபைல எல்லாத்துக்கும் ப்ரொபகேட் பண்ணி விடுறது தான் அதோட வேலை. சரிங்க சார், இதுதான் வந்து இந்த புரோட்டோகாலோட அல்டிமேட் ஜாபே. மற்றபடி இது வந்து உங்களோட கம்யூனிகேஷன் எல்லாம் இது எந்த பாயிண்ட்லயும் என்ஹான்ஸ் பண்ணாது. கம்யூனிகேஷனுக்கும் இந்த புரோட்டோகாலுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. புரியுதுங்களா? சார் சார் இன்னொன்னு, இப்போ நீங்க சொன்னீங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு 10 VLAN கிரியேட் பண்றேன், நாளைக்கு வந்துட்டு ஒரு 20, அப்புறம் திடீர்னு வந்துட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நான் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது ஒரு டார்ச்சரிங் ஜாப் அப்படின்னு. பட் இதே டைனமிக் இதுல பண்றப்போ நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்ப ஒரு 10 பேரை வந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்னா அது டிஃபால்ட்டா அந்த மேக் அட்ரஸ் டேபிள்ல ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ அந்த 10 பேர்ல ஒரு 5 பேரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதையும் அந்த மேக் டேபிள் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். மேக் டேபிளுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இல்ல சார், அதை சொல்ல வந்துடுறேன். தப்பா இருந்தாலும் ஓகே சொல்லிடுறேன் சார். இப்போ 10 பேர் ஆட் பண்ணாலும் அது மேக் டேபிள் ரீட் பண்ணிக்குது, 5 பேர் ரிமூவ் பண்ணா ரீட் பண்ணிக்குது. பட் அதுல வந்து ஏஜிங் டைமிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதுனால அந்த 300 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகிக்கும் சார். கரெக்டுங்க சார். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்சோட ஜெனரல் கான்செப்ட். ஓகேங்களா? நீங்க VLAN ஆட் பண்ணாலும் சரி, VLAN ஆட் பண்ணலினாலும் சரி, இந்த மேக் டேபிள்ங்கிறது வந்து கிரியேட் ஆக தான் போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் கேரக்டர். இப்ப நம்ம இங்க எதை பத்தி பேசுறோம்னா VLAN டேட்டாபேஸ் பத்தி பேசுறோம். இது எப்ப கிரியேட் ஆகும்? நீங்க VLAN கிரியேட் பண்ணா மட்டும்தான் இது கிரியேட் ஆக போகுது. ஓகேங்களா? So இந்த புரோட்டோகால் வந்து it is to facilitate your VLAN database transactions, propagations. சரிங்களா? இதுல ஆக்சுவலா வந்து 3 மோட் இருக்கு சார். ஒரு சுவிட்ச் வந்து நீங்க VTP சர்வரா வைக்கலாம், இல்ல VTP கிளையண்டா வைக்கலாம், இல்ல VTP டிரான்ஸ்பரண்டா வைக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் சர்வர் கிளையண்ட் டிரான்ஸ்பரண்ட். இப்போ இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சர்வரா வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சுவிட்சை நீங்க சர்வரா வைக்கிறீங்க. ஒரு சுவிட்சோட டிஃபால்ட் நேச்சர் அது வந்து சர்வர் தான். இப்போ இந்த எல்லா சுவிட்சுமே வந்து சர்வரா தான் இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இதை சர்வரா வைக்கிறீங்க, இதை கிளையண்டா வைக்கிறீங்க. இப்போ இந்த சர்வர்ல வந்து நீங்க வந்து 10, 20 அப்படிங்கிற 2 VLANs கிரியேட் பண்றீங்க. உடனே என்ன ஆகும்? இந்த கிளையண்ட்ல நீங்க மேனுவலா போய் கான்ஃபிகர் பண்ணாம இந்த இடத்துல 10, 20 ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். சரிங்களா? சோ இது வந்து அப்போ இது நான் கிரியேட் பண்ணனும்னா இந்த லிங்க் எனக்கு ஆக்சஸ் லிங்கா இருக்கணுமா, ட்ரங்க் லிங்கா இருக்கணுமா? I think access link இல்ல. ஆக்சஸ் லிங்கா இருந்ததுன்னா உங்களுக்கு மல்டிபிள் VLAN டிராபிக் ஃப்ளோ ஆகுதுல்ல, ட்ரங்க் லிங்க்ல தானே ஃப்ளோ ஆகும். இங்க மல்டிபிள் VLAN டிராபிக் தானே எனக்கு ஃப்ளோ ஆகணும். அப்ப இந்த லிங்க் எல்லாம் வந்து நான் ட்ரங்க் லிங்கா வைக்கிறேன். சோ VTP-யோட ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிக்வெஸ்ட் பாத்தீங்கன்னா மேக் ஆல் தி லிங்க்ஸ் as ட்ரங்க் லிங்க்ஸ். அடுத்தது by default every switches will be in server mode. அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து you have to create a domain and a password. பாத்தீங்கன்னா உங்க PC வந்து ஒரு டொமைன்ல அட்டாச் ஆயிருக்கு, ஒர்க் குரூப் கம்ப்யூட்டரா இருக்காது. அப்பதான் நீங்க டொமைன்ல அட்டாச் ஆயிருந்தா உங்க சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லீங்களா? அதே கான்செப்ட் தான். சோ இந்த டொமைனும் பாஸ்வேர்டும் சேமா இருக்கணும் எல்லா இடத்துலயுமே. இப்ப சர்வர்னா என்ன? சர்வர் இஸ் தி டிவைஸ் வேர் யூ கேன் ஆட் VLANs டு இட். நீங்க மேனுவலா VLANs ஆட் பண்ணலாம்.
client is a device which will only get from the server. நீங்க போய் மேனுவலா அதுல கான்ஃபிகர் பண்ண முடியாது. பட் டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் ஒரு தனி ஆள் மாதிரி. அவர் சர்வர் கூடயும் பேச மாட்டாரு, கிளைண்ட் கூடயும் பேச மாட்டாரு. சர்வர் கிட்ட இருந்தும் எந்த டீடைல்ஸும் வாங்கிக்க மாட்டாரு, கிளைண்ட் கிட்ட இருந்தும் எந்த டீடைல்ஸும் வாங்கிக்க மாட்டாரு. பட் அவர் வந்து டோபாலஜில ஒரு பார்ட்டா இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி பிரசன்டா இருப்பாங்க, பட் மென்டலி ஆப்சென்டா இருப்பாங்க இல்லைங்களா? ஓகே. சோ அந்த மென்டலி ஆப்சென்ட்ங்கிறது தான் விடிபி பொறுத்த வரைக்கும் அவர் ஆப்சென்ட். இப்போ நான் சார் பேக் ஒரு மாதிரி சார் என்னங்க சார் இந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது வந்து பேக்கப் சர்வர் மாதிரி? இல்ல, பேக்கப்னா நீங்க வச்சுக்கலாம், இல்லனா வந்து எப்படி வச்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் இப்போ என்னோட ஆபீஸ் இருக்கு சார், ஓகேங்களா? இப்போ எடப்பாடி இல்லனா ஓபிஎஸ் அந்த மாதிரி சார்? இல்ல இல்ல, ரெண்டு பேருமே டம்மி தானே. சோ இப்போ வந்து இது வந்து என்னோட ரூம் சார், ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டேட்டா சென்டர் இருக்கு. இது வந்து ஒரு டேட்டா சென்டர். ஓகே. இந்த டேட்டா சென்டருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க வந்து மார்க்கெட்டிங் பாக்குறவங்க, இவங்க வந்து சேல்ஸ் பாக்குறவங்க, இவங்க வந்து இந்த டேட்டா சென்டர் இன்ஜினியர்ஸ், ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்மின்ல இருக்கவங்க. இப்போ நான் ஒரே சுவிட்ச் போட்டு அந்த ஒரு சுவிட்ச்ல 4 VLAN கிரியேட் பண்ணி இந்த 4 பேத்துக்கும் நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இப்போ என்னோட ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 கம்ப்யூட்டர் இருக்கு. இப்போ வந்து இந்த சுவிட்ச்ல இருந்து நான் உன்னோட கனெக்ட் பண்ணி இங்கேயும் ஒரு சுவிட்ச் போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ என்னோட எம்ப்ளாயிஸ் இருக்கிற சுவிட்சஸ்ல எல்லாமே, என்னோட எம்ப்ளாயிஸ்ல இருக்கிற சுவிட்சஸ் எல்லாமே டெய்லி பாத்தீங்கன்னா VLANs வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 20 வைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 10 வைக்கிறாங்க, திடீர்னு ஆட் பண்றாங்க, திடீர்னு ரிமூவ் பண்றாங்க. இவங்க என்ன பண்ணாலும் அந்த சேஞ்ச் வந்து எதுவும் என்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நான் பாத்தீங்கன்னா டேட்டா சென்டரை சிம்பிளா நான் ஆஸ் யூஷுவல் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். இவங்களோட சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் மோட்ல, அப்ப என்னோட சுவிட்ச் வந்து டிரான்ஸ்பரண்ட் மோட்ல, ஓகேங்களா? வாட் எவர் ஹேப்பன்ஸ் பிட்வீன் கிளைண்ட் அண்ட் சர்வர் இவர் வந்து கண்டுக்கவே மாட்டார். இவர் பாட்டுக்கு சைலண்டா அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பார், சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட யூனியன் டெரிட்டரிஸ் மாதிரி, இப்போ மோடி வந்து பாத்தீங்கன்னா வந்து he cannot go and push பாண்டிச்சேரி அண்ட் காரைக்கால் இல்லைங்களா? அவர் வந்து மித்த கண்ட்ரீஸ்ல தான் ஒரு ரோல் வந்து பண்ண முடியும். இவங்க வந்து செப்பரேட் டொமைன், இவங்களுக்கும் மோடிக்கும் சம்பந்தமே இல்லை, ஓகேங்களா? ஸோ மோடி கொடுக்குற எல்லா அப்டேட்ஸும் எல்லா ஸ்டேட்டும் வாங்கிக்கணும், எல்லா அவங்க எல்லாம் கிளைண்ட்ஸ். இப்போ மோடி வந்து சர்வர், நம்ம எல்லா ஸ்டேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸ். பட் இந்த பாண்டிச்சேரி கோவா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு செப்பரேட் யூனியன் டெரிட்டரி. இங்க நீங்க ஏதாவது ரூல் அப்ளை பண்ணணும்னா நீங்க மேனுவலா தான் போய் பண்ணணும். பட் இவங்க கிட்ட இருந்து எந்த டேட்டா பேஸையும் வாங்கிக்க மாட்டாரு, ஓகேங்களா? ஸோ நாராயணசாமி வந்து கம்ப்ளீட்டா அவர் வந்து அவரோட டிசிஷன்ல தான் அவர் எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ டிரான்ஸ்பரண்ட்ங்கிறது he is transparent from VTP transactions. ஸோ இந்த எக்ஸாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது புரியுது சார். இந்த டிரான்ஸ்பரண்ட்னால என்ன சார் அட்வான்டேஜ்? சார் இப்போ ஒரு ஓகே சார், நம்ம ஒரு பெரிய ஆஃபீஸ் ரூம் எடுத்துப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீட்டிங் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு மீட்டிங் ரூம்ங்கிறது வந்து இப்போ ஒவ்வொரு டீமுக்கு வந்து ஒவ்வொரு மீட்டிங் ரூம் அப்படின்னு வச்சிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? காமனா ஒரு மீட்டிங் ரூம் இருக்கும். அந்த மீட்டிங் ரூம்ல வந்து யாரு எந்த டீம் வேணாலும் போய் உட்கார்ந்து மீட்டிங் நடத்திக்கலாம் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 3 VLAN ஆட் பண்றேன்னு வைங்களேன், அது வந்து மீட்டிங் ரூம்ல இருக்கிற சுவிட்சை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா எனக்கு அது ஒத்து வராதுல்ல. அது வேணா அந்த டைம்ல வேற யாராவது உட்கார்ந்து மீட்டிங் நடத்திட்டு இருப்பாங்க.
அப்ப நான் அதை டிஸ்டர்ப் பண்ண விடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நீங்க வந்து செப்பரேட்டா அது வந்து ஒரு கம்யூனிகேஷன்ல கனெக்டா இருக்கு. பட் உங்களுக்கு என்னன்னா அது வந்து ஒரு செப்பரேட் டொமைன்ல இருக்கு. உங்களுக்கு விடிபில அது பார்ட்டிசிபேட் பண்ணாது. ஓகே ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வீட்டம்மா தான். அவங்க பாட்டுக்கு அவங்களோட உலகத்துல அவங்க பேசுறதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க இல்லைங்களா? நம்ம என்னதான் இன்ஃபர்மேஷன் ப்ரொபகேட் பண்ணாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏறாது. சோ கடைசியில என்ன ஆக போகும்னா நீ அவங்க சொல்றது வேணா நம்ம கேட்கற மாதிரி ஆகும். சோ நம்ம இப்படி பண்ணாத அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னோம்னா நம்ம 1 மணி நேரம் பேசுவோம். 1 மணி நேரம் பேசி முடிச்சு அதோட எண்ட் ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கடைசியில நம்மளுக்கே தெரியாது. நம்ம எதுக்கு பேச ஆரம்பிச்சோம் நம்மளுக்கே தெரியாது, மறந்துடும். ஆனா they will be never affected from any VLAN informations. அதுதான் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட். சரிங்களா? So when you do not want a switch to receive VLAN database informations from a server, அது வேண்டாம், அது ரிசீவ் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா you make the switch as a transparent. இல்ல ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிளையன்ட் மோடுக்கு மாத்து. ஓகேங்களா? ஒரு டைம்ல ஒரு ஸ்விட்ச் வந்து ஏதோ ஒரு மோட்ல தான் இருக்க முடியும். either client or transparent or client or server. ஓகேவா சார்? ஓகே ஓகே சார். இப்போ இந்த விடிபி எப்படி ஒர்க் பண்ணுது? இந்த விடிபி பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது சார். இப்ப நம்ம 2 டெர்மினாலஜி பார்த்தோம். நான் ஹலோ அப்படின்னு ஒண்ணு சொன்னேன், இப்ப புதுசா அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒண்ணு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஹலோ சொல்றேன், அதோட மீனிங் என்ன? யூ ஹேவ் டு ரெஸ்பாண்ட் ஃபார் தட் ஹலோ மெசேஜ் இல்லைங்களா? நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலீங்கன்னா நான் லைன் கனெக்ட் ஆகலன்னு. கரெக்ட்டுங்களா? இப்ப டிவில வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருக்கானுங்க. நம்ம எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் விக்கிற ப்ராடக்ட் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோமா? இல்ல. நம்மளுக்கு பிடிச்சத வாங்குறோம், வேணும்னா எடுக்கிறோம், வேண்டாட்டி விட்டுறோம் இல்லைங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணும். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்விட்சும் சர்வர் ஸ்விட்ச் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அனுப்பும், கிளையண்ட்டுக்கு அது வேணும்னா எடுத்துக்கும், டிரான்ஸ்பரண்ட் அது வேண்டாம்னு இக்னோர் பண்ணிட்டு போயிடும். சரிங்களா? இப்போ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரிவிஷன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடிபி வந்து புதுசா ஒன்று ஜெனரேட் பண்ணி வச்சு. ஸோ வாட் இஸ் ரிவிஷன் நம்பர்ஸ்? ரிவிஷன் நம்பர்ஸ் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரிவிஷன் நம்பர் வந்து பை டிஃபால்ட்டா வந்து 0 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க வந்து நோ வீலன்ஸ், எந்த வீலானும் நான் கிரியேட் பண்ணல. நான் போயிட்டு V1 10 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன், இமீடியட்டா எனக்கு என்ன ஆகும்? ரிவிஷன் நம்பர் 1 அப்படின்னு அப்டேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்விட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வீலன் ரிவிஷன் நம்பர் வந்து 1 இருக்கு. இந்த 2 ஸ்விட்ச்லயும் ரிவிஷன் நம்பர் வந்து 0 இருக்கு. உடனே அவன் என்ன பண்ணுவான்? இவன் போயிட்டு அட்வர்டைஸ் பண்ணுவான். இவன் கிளைண்ட், இவன் டிரான்ஸ்பரண்ட், 2 பக்கமும் இவன் அட்வர்டைஸ் பண்ணுவான். இவன் கிளைண்ட் என்ன பண்ணுவான்? எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரிவிஷன் நம்பரை அப்டேட் பண்ணிக்குவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க VLAN 10 கிரியேட் ஆயிரும் அர்த்தம். இவன் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டை இக்னோர் பண்ணி விட்டுருவான், வேண்டான்னு இக்னோர் பண்ணி விட்டுருவான். இப்போ நான் அடுத்த டைம் போயிட்டு 20, 30, 40 அப்படின்னு சொல்லிட்டு 3 VLAN கிரியேட் பண்றேன். இமீடியட்டா என்ன ஆகும்? 2ன்னு உங்களுக்கு ஒரு ரிவிஷன் நம்பர் ஆட் ஆயிடும். அப்ப இந்த ஸ்விட்சோட ரிவிஷன் நம்பர் வந்து 2. இப்போ இவங்கிட்ட 1 தான் இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்ணுவான்? எங்கிட்ட ஹையர் ரிவிஷன் நம்பர் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவான். என்ன பண்ணுவான்? 20, 30, 40 ஆட் பண்ணிப்பான், ரிவிஷன் நம்பர் 2 மாத்தும். இதுதான் சார் ப்ராசஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா திடீர்னு ஒரு பழைய ஸ்விட்ச் எடுத்துட்டு வந்து கனெக்ட் பண்றேன். இந்த பழைய ஸ்விட்ச்ல ரிவிஷன் நம்பர் 255 இருக்குது.
ஓகேங்களா? நான் எதுல கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன்? நான் சர்வர்ல கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். இந்த சர்வர் என்ன பண்ணும்னா முட்டாள்தனமா இதோட ரிவிஷன் நம்பரை இங்க வாங்கிக்கும். அப்ப என்ன பண்ணும்? இந்த ரிவிஷன் நம்பரை எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? which is a disadvantage of this protocol. இப்ப நம்ம லாஜிக் என்ன பண்ணிருக்கணும்னா அவங்க கிளையண்ட் மட்டும்தான் வந்து சர்வர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும், ஒரு சர்வர் வேற ஒரு சர்வர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வச்சிருக்கணும். பட் அவங்க அப்படி வைக்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சர்வரும் வந்து வேற ஒரு சர்வர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு இதை வச்சுட்டாங்க. ஓகேங்களா? which is the biggest disadvantage of this protocol. So you should be very careful. நீங்க என்ன பண்றீங்கங்கறது நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த இடத்துல. ஓகே ஓகே சார், புரியுதுங்களா? இந்த ரிவிஷன் நம்பர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் புரியுது இல்லைங்களா? புரியுது. இப்போ விடிபி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ரோட்டோகால். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை சென்ட் பண்றதுக்கு அப்ராக்சிமேட்லி இட் வில் டேக் 300 செகண்ட்ஸ். உடனே நடக்காது, கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும். இது இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? இப்போ நான் கான்ஃபிகர் பண்றேன். கான்ஃபிகர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் நான் பிராக்டிகலா காட்டுறேன், நீங்க பார்த்து நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஒண்ணே ஒண்ணு, இந்த VLAN 10 20 30 40 அப்படின்னு கிரியேட் பண்றப்போ VLAN ஐடி கிரியேட் ஆகும் சார்? ஆமா சார். அந்த VLAN ஐடிக்கு இந்த ரிவிஷன் நம்பருக்கு என்ன சார்? இல்ல சார், அதுக்கு எந்த சம்பந்தமே இல்ல. நீங்க புது கிரியேஷனும் ஒவ்வொரு ரிவிஷன் நம்பரை ஆட் பண்ணும், அதான் லாஜிக். ஓகே. நீங்க கை வச்சீங்க VLAN அப்படிங்கிற கை வச்சீங்கன்னா ஒரு ரிவிஷன் நம்பர் ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா சார், இதை வந்து பாத்தீங்கன்னா நான் சர்வர் வச்சுக்கிறேன். இவனை கிளைண்டா வச்சுக்கிறேன், இவனை நான் டிரான்ஸ்பரண்டா வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ப்ரொவைடட் இந்த எல்லா லிங்கையும் ட்ரங்க் லிங்கா மாத்திடுறேன். ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு புது கமாண்ட் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் fa0/1-2 அப்படின்னு போட்டோம்னா 1க்கு 2க்கு சேர்த்து கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து அப்ளை ஆயிடும். ஸ்விட்ச் போர்ட் மட்டும் தான் வர்க் ஆகும் சார். என்னங்க சார்? இந்த கமாண்ட் இந்த VTP-ல மட்டும் தான் வர்க் ஆகும்? இல்ல, எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். நான் VTP கான்ஃபிகர் பண்ணலையே, நான் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் தான் அந்த கமாண்ட் போட்டேன். நான் இந்த எல்லா லிங்கையும் நான் ட்ரங்க்லயே போட்டு விட்டுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் எல்லா இன்டர்ஃபேஸையும் ட்ரங்கா மாத்திட்டேன். இப்போ இதை வந்து சர்வரா வச்சுக்கிறேன். ஸோ கமாண்ட் பார்த்துக்கோங்க சார், VTP மோட் சர்வர் என்ன சொல்லுது பாருங்க.
device is already a VTP server. அதான் நான் சொன்னேன்ல டிஃபால்ட். அடுத்தது VTP domain Cisco ன்னு கொடுத்துறேன். VTP password Cisco ன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து இந்த சுவிட்ச் VTP mode client VTP domain Cisco passwords இது கிளையண்டா மாறிடுச்சு. இப்போ இவன் டிரான்ஸ்பரண்ட். ஓகேங்களா? இப்போ யாருக்கிட்டையுமே எந்த வீலனும் இல்லை. ஸோ நான் இப்போ புதுசா வீலன்ஸ் கிரியேட் பண்றேன். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு இந்த வீலன்ஸ் ஸ்டேட்டஸ் ரிவிஷன் நம்பர் காட்டிடுறேன். VTP ஸ்டேட்டஸ். இப்போ பாருங்க, ரிவிஷன் நம்பர் என்னவா இருக்கு? கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் நம்பர் 2 இருக்கு இல்லைங்களா? சாரி, கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் நம்பர் 0 இருக்கு. VLAN 10 20 ரெண்டு VLAN ஆட் பண்ணிருக்கேன். இப்போ ஸ்டேட்டஸ் போய் பார்ப்போம். இந்த கான்ஃபிகரேஷன் ரிவிஷன் நம்பர் 2 மாறிடுச்சு. இப்போ பாருங்க, கிளையண்ட்டுக்கு போலாம். பாருங்க, உங்களுக்கு 10 and 20 கிரியேட் ஆயிடுச்சா இங்க ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நான் டிரான்ஸ்பரண்ட்க்கு போறேன். ஷோ VLAN இங்க 10 and 20 ஒன்னு கிரியேட் ஆகல. இப்போ நான் மறுபடியும் இங்க போயிட்டு சர்வர் டேட்டாபேஸ் அப்டேட் பண்றேன். VLAN 30, 40, 50. ஓ, இந்த கமாண்ட் பாக்கெட் ட்ரேசர்ல ஒர்க் ஆகல. சரி, நோ ப்ராப்ளம். VLAN 30, VLAN 40. ஷோ VTP ஸ்டேட்டஸ் உங்களுக்கு 5 இருக்கு. இப்போ நான் கிளையண்ட்டுக்கு போறேன். கிளையண்ட்ல உங்களுக்கு 5 VLAN கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இது எங்க கனெக்ட் ஆயிருக்கு சார்? டிரான்ஸ்பரண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. இதை வந்து நான் VTP கிளையண்டா வைக்கிறேன். VTP மோட் client VTP domain Cisco VTP password Cisco. இப்ப பாருங்க என்ன பண்ணுது, என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க கிரியேட் ஆயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம் இருக்கு? This transparent in the switch, it will not take the VLAN database, but it will forward the VLAN database. எடுத்துக்கு தான் செய்யாது, ஃபார்வர்ட் பண்ணி விட்டு. ஏன்னா ஸ்விட்சோட டிஃபால்ட் நேச்சர் இது, எதை பார்த்தாலும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறது. நம்ப மாதிரி. ஓகே சார், இதுதான் வந்து
VTP. இப்போ நீங்க பாருங்க ஒவ்வொரு ஸ்விட்சுக்கும் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ ஷோ ஃபிளாஷ் பார்க்கலாம் நம்ம. இப்போ சர்வர் ஸ்விட்சுக்கு போறேன். ஷோ ஃபிளாஷ் கொடுக்குறேன். உங்களுக்கு VLAN டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. கிளைண்ட் ஸ்விட்சுக்கு போறேன். ஷோ ஃபிளாஷ் கொடுக்குறேன். இங்கே VLAN டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. டிரான்ஸ்பரண்ட் ஸ்விட்சுக்கு போறேன். ஓ சாரி, இப்போ நீங்க இந்த பிரச்சனை நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நோ ஐபி டொமைன் லுக்அப்னு ஒரு கமாண்ட் கொடுக்கலாம் சார். ஓகே. அது ஃபியூச்சர்ல நம்ம ஏதாவது தப்பான கமெண்ட் கொடுத்தோம்னா அந்த டைமிங் எடுத்துக்கிறது தானே சார்? ஆமாங்க, அது வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணி தேடிட்டு இருக்காது. இது என்ன நினைச்சுக்கோங்க சார், இது வந்து ஒரு டொமைன் நேம்னு நினைச்சுக்கோங்க. இந்த சுவிட்ச் உடனே இந்த டொமைன் நேம் எங்கப்பா இருக்குதுன்னு போய் தேடிட்டு இருக்கோம். நார்மலா இந்த கமாண்ட் எல்லா டோபாலஜிஸ்க்கும் ஒர்க் ஆகும் சார்? ஆமா சார், எல்லா டிவைஸ்க்கும் இது அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஷோ ஃபிளாஷ் பாருங்க, உங்களுக்கு சைஸ் மாறும். இது வந்து 556 இருக்கும், பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 856 இருக்கு. ஏன்னா VLANs இங்க இருக்கு இல்லையா, அங்க இல்ல எதுவுமே. இதுதான் சார் VTP. இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட வேலையை ரெடியூஸ் பண்றதுக்காக, அவ்வளவுதான். மற்றபடி இது கம்யூனிகேஷனுக்கோ எந்த வேலையுமே எதுவும் பண்ணாது. சார் இதே அந்த டிரான்ஸ்பரண்ட் கடைசியா வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ டிரான்ஸ்பரண்ட்க்கு அப்புறம் வந்து ஒரு கிளைண்ட் மிஷின் இருக்கு, கிளைண்ட் ஸ்விட்ச் இருக்கு. அது பிரச்சனை இல்ல, அது வந்து டைரக்டா கிளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கும், டிரான்ஸ்பரண்ட் ரிசீவ் பண்ணாது, அவ்வளவுதான். ஓகே சார், அப்போ நம்ம நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா we will go with STP. STP கொஞ்சம் தியரட்டிக்கலா கொஞ்சம் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு சார். தியரட்டிக்கலா அது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, கஷ்டமான புரோட்டோகால் நம்ம எடுத்தாலே STP தான். அது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. நீங்க சொன்னீங்க இந்த STP இந்த ஆரஞ்சு கலர் லைட் ஏரியா அதானே சொன்னீங்க? ஆமா சார், அதேதான். அதாவது டோபாலஜிஸ்ல பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு STP யூஸ் பண்ணாம தான் டோபாலஜிஸ் கிரியேட் பண்ணுவாங்க எல்லாரும். ஏன்னா அது தலைவலி. STP ன்றது சர்வர் பேக் புரோட்டோகால் சார். சரி சார், STP ஃபுல் ஃபார்ம் ஸ்பான் ஃப்ரீ புரோட்டோகால்.